எல்லாம் வல்ல இறைவனின் பெயரால் ஆரம்பிக்கின்றேன். அன்பானவர்களே, உங்கள் அனைவரும் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. நேற்று வரைக்கும் இந்த யூடியூப்லே 5 தொடர்கள் முடிவடைந்திருக்கின்றன. இது தொடர்பாக விமர்சிக்கின்ற சகோதரர்கள் இந்த யூடியூபை முதலாவது பகுதியிலிருந்து தெளிவாக கேட்டு தங்களது விமர்சனங்களை எனக்கு வழங்க வேண்டும் என்பதை தயவுடன் கேட்டுக்கொள்கின்றேன். 94ஆம் ஆண்டு தேர்தலுக்கு பின் இப்படியே காலம் கடந்தது. ஆனால் வெற்றி பெற்றமைக்கு உரிய மக்களுக்கான செயற்பாடுகள் பெரிதாக எதுவும் நடக்கவில்லை. கொந்தராத்து வியாபாரம் என்று சொல்கின்ற விடயம் மட்டும் தொடர்ந்து தெளிவாக நடைபெற்று வந்தது. அப்படியே காலம் கடந்து கொண்டிருக்கும் போது 2000ஆவது ஆண்டு அந்த அடுத்த தேர்தல் வந்தது. அந்த தேர்தலிலே நாங்கள் வடகிழக்கு முஸ்லிம் காங்கிரஸ் சார்பில் சுயேட்சை குழு 2 மட்டக்களப்பு மாவட்டத்தில் முச்சக்கர வண்டி சின்னத்திலே போட்டிட்டோம். அந்த தேர்தலில் ஏற்கனவே 1989ஆம் ஆண்டு அந்த பேராவூருக்கான 2 வருட திட்டத்தில் ஹிஸ்புல்லா அவர்களால் ஏமாற்றப்பட்ட சட்டத்தரணி அவர்கள் எங்களது முதன்மை வேட்பாளராக எங்களோடு போட்டியிட்டார்கள். எங்களோடு இணைந்து செயற்பட்டார்கள். அந்த தேர்தலிலே நாங்கள் குறுகிய அளவு வாக்குகளை எடுக்க முடிந்திருந்தாலும் கூட வாக்குகளும் ஹிஸ்புல்லா அவர்களின் தோல்விக்கு காரணமாக அமைந்தது. இது 2000ஆவது ஆண்டு மாற்றம். அதாவது 89லிருந்து கிட்டத்தட்ட 11 வருடங்கள் பாராளுமன்றத்திலே தொடர்ச்சியாக அங்கத்துவம் வகித்த ஹிஸ்புல்லா அவர்கள் 2000ஆவது ஆண்டு தோல்வி அடைந்தார். வாக்கெண்ணும் நடவடிக்கைகள் முடிவடைகின்ற கட்டத்தில் தோல்வி உறுதியாகியதும் அவர் வாக்கெண்ணும் நிலையத்திலே இருந்து ஊருக்கு திரும்பினார். நேரத்திலே ஏதோ சில விடயங்கள் தேர்தல் உயர் அதிகாரிகளால் சுத்துமாத்தாக செய்யப்பட்டு மீண்டும் அந்த வாக்குகளை எண்ண வேண்டும் என ஹிஸ்புல்லா அவர்கள் வேண்டுகோள் விடுக்க அந்த வாக்குகள் மீண்டும் எண்ணும் போது அந்த மோசடிகள் இடம்பெறுவதற்கு ஏதுவான விடயங்கள் செய்யப்பட்டிருந்தன. ஆனால் ஏனைய வேட்பாளர்கள் மிக உறுதியாக நின்று அந்த தேர்தலில் ஹிஸ்புல்லா அவர்களின் தோல்வியை உறுதிப்படுத்தினர். தேர்தலுக்கு மறுநாள் மாலை வரை முடிவு வெளியாகாது தாமதித்து அந்த மாலையில் முடிவு வெளியாகியது. பின்னர் 2001ஆம் ஆண்டு அல்லது 2001ஆம் ஆண்டின் இறுதி பகுதியிலே ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் பிரதமராக இருந்தபோது சந்திரிகா அம்மையார் அவர்கள் ஜனாதிபதியாக இருந்து அந்த நாடாளுமன்றத்தை கிட்டத்தட்ட ஓராண்டு ஆயுளுடன் கலைத்து விட்டார்கள். அதன் பின்னர் மீண்டும் தேர்தல் நடைபெற்றது. மீண்டும் பல ஜனநாயக விரோத நடவடிக்கைகளோடு இணைந்து ஹிஸ்புல்லா அவர்கள் மீண்டும் வெற்றியடைந்தார். இப்படி இந்த தேர்தல் சம்பந்தமான நடவடிக்கைகள் போய்கொண்டிருந்தன. 2001ஆம் ஆண்டு இறுதி பகுதியிலே நான் கிராம உத்தியோகத்தராக நியமனம் பெற்ற போது அரசியல் அதிகாரத்தை இழந்தேன்.
அதனால் நான் அரசியலில் ஒரு பார்வையாளனாக செயற்பட்டேன். என்னுடைய உத்தியோக கடமைகளை நான் அவ்வப்போது செய்து வந்தேன். அதன் தொடரிலேதான் 2004 டிசம்பர் மாதம் 26 சுனாமி இலங்கையின் கரையோரங்களை தாக்கியது. அதன் பிற்பாடு நிவாரண நடவடிக்கைகள் மிக கடுமையாக துரிதப்படுத்தப்பட்டிருந்தன. ஆனால் அந்த நிவாரண நடவடிக்கைகளில் கூட நீதியான போக்கை கடைபிடிப்பதற்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். இப்படியே காலங்கள் கடந்து அந்த நாடாளுமன்ற காலமும் முடிவடைந்தது. அதற்கிடையில் ஹிஸ்புல்லாஹ் அவர்கள் கிழக்கு மாகாணத்தின் ஆளுநராக பாராளுமன்றத்தில் இருக்கும் போதே கிழக்கு மாகாணத்தின் ஆளுநராக தெரிவு செய்யப்பட்டார். இது 2014 இறுதி பகுதியிலே ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய தேசிய கட்சியிலும் மைத்ரிபால சிறிசேன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலும் இருந்து ஒரு உடன்படிக்கையை செய்து அந்த உடன்படிக்கையின் மூலம் ஒரு நல்லாட்சி தேசிய அரசாங்கம் ஒன்றை அமைத்தார்கள். அதில் மைத்ரிபால சிறிசேன அவர்கள் ஜனாதிபதியாகவும் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் பிரதமராகவும் இருந்தார்கள். ஆனால் முழு நாடுமே இந்த கூட்டு ஆட்சிக்கு உடன்பட்டு நின்ற போது சகோதரர் ஹிஸ்புல்லாஹ் அவர்கள் மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு அவர் தோல்வி அடையும் வரை 2015 ஜனவரியில் மஹிந்த ராஜபக்ச தோல்வி அடையும் வரை ஹிஸ்புல்லாஹ் மஹிந்த ராஜபக்சயோட நின்று மஹிந்த ராஜபக்ச அடைந்த தோல்வியில் அவரும் பங்கெடுத்துக் கொண்டார் என்றுதான் கூற வேண்டும். ஆனால் 2015 ஜனவரியில் ஆரம்பிக்கப்பட்ட நல்லாட்சி அரசு 5 வருடங்களில் பல பிரச்சனைகளை எதிர்நோக்கியது. அந்த நிலையில் என்னுடைய கல்வி பணி தொடர்ந்து கொண்டிருந்தது. அந்த பணிக்கும் சகோதரர் ஹிஸ்புல்லாஹ் அவர்களும் அவருடைய ஆதரவாளர்களும் வேட்டு வைக்கின்ற காலமும் 2014 எனக்கு 50 வயது பூர்த்தியாகியது. அந்த நேரத்தில் என்னுடைய கண் பார்வையிலும் பிரச்சனை ஏற்பட்டது. அதற்கிடையில் நாங்கள் 2008 சுனாமி தாக்கத்திற்கு உள்ளான அஸ்ஸஹ்ரா முன்பள்ளி கட்டிடத்தை போரூட் நிறுவனம் தரமான ஒரு கட்டிடமாக அமைத்து தந்தது. அந்த கட்டிடத்தில் கல்வி பணி மேற்கொண்டு செயற்பட்டு வந்தோம். அந்த கல்வி பணியின் தொடரிலே என்ன நடந்தது என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளை தொடர்கிறேன். நன்றி.